Hi viewers, welcome back to Trendieviera costume. இந்த சேனல்ல திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு எப்படி zardosi பெர்ஃபெக்ட்டா கட் பண்றதுன்னு தென் அதை வச்சு ஒரு ஸ்லீவ் டிசைன் எப்படி மேக் பண்றதுங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். சோ அதுக்கு தேவையான மெட்டீரியல் திலகம் ஷேப் ஸ்டோன், ஒயிட் பீட் and zardosi. First செலக்ட் பண்ணிருப்போம்ல நம்ம ஸ்லீவ் பேட்டர்னோட டிசைன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்லீவ் பேட்டர்ன் நம்ம செலக்ட் பண்ணிருக்கிற இடத்துல இந்த மாதிரி நீங்க ஸ்கேல்ல யூஸ் பண்ணி பர்టిక్యులர் கேப் டிஸ்டன்ஸ்ல விட்டு நீங்க ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் இப்படி லைனை வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த லைனை இப்படி நீங்க ஃபார்ம் பண்ணும்போது இது எப்படி கிடைக்கும்னா ஒரு செக்குடு பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு லாஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். இந்த செக்குடு பாக்ஸுக்குள்ள தான் நம்ம டிசைன் மேக் பண்ண போறோம். ஸோ செக்குடு பாக்ஸ் ஒவ்வொரு லைன் மீட் ஆகிற அந்த சென்டர் பார்ட்ல ஒரு பியால நீங்க ஃபிட் பண்ணிக்கோங்க. தென் இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் எல்லாம் உங்களுக்கு எல்லா டிசைனுக்கும் பெர்ஃபெக்ட்டா வரணும் அப்படிங்கறங்காட்டி தான் இப்படி நம்ம லைன்ஸ் மேக் பண்றோம். இந்த இடத்துல நீங்க வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் கோல்டன் கலர் பிக் சைஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சோம்னா கண்டிப்பா இது ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதான் நம்மளால zardosi பெர்ஃபெக்ட்டா கட் பண்ண முடியும். இது ட்ரை ஆக விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கு அப்புறம் zardosi எடுத்துக்கோங்க. zardosi திலகம் ஷேப் ஸ்டோனோட ஒரு சைடில் இப்படி பர்ஃபெக்டாக நீங்கள் வச்சு தென் இதை பெண்ட் பண்ணி அதோட இன்னொரு சைடுக்கு கொண்டு போங்க. எந்த இடத்துல திலகம் ஷேப் ஸ்டோனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுதோ அந்த இடத்துல ஃபிட் ஆகிற வரைக்கும் நீங்கள் பண்ணி இப்படி ஒரு இம்ப்ரெஷன் கொடுங்க. இப்படி இம்ப்ரெஷன் கொடுத்து அந்த இடத்த நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த zardosi பேஸாக வச்சு எல்லா zardosi கட் பண்ணும்போது எல்லா திலகம் ஷேப் ஸ்டோனும் ஒரே சைஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் zardosi பர்ஃபெக்டாக நமக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். இந்த மாதிரி தான் திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு zardosi கட் பண்ணணும். தென் இதை இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பவும் போலதான் திலகம் ஷேப் ஸ்டோனோட கார்னர்ல இருந்து நீடல் வெளியே எடுத்து zardosi இன்சர்ட் பண்ணிட்டு தென் அதே கார்னர்ல நம்ம திருப்பி நீடலை இன்சர்ட் பண்ணிடுவோம். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட பாட்டம்ல ஒரு ஸ்டிச் அண்ட் சைட்ல 2 ஸ்டிச் மேக் பண்ணோம்னா நம்மளுக்கு திலகம் ஷேப் ஸ்டோனுக்கு zardosi பர்ஃபெக்டா ஃபிட் ஆயிடும். இதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற எல்லா திலகம் ஷேப் ஸ்டோனுக்கும் zardosi பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த லைன்ஸ் கிடைக்குதுல்ல, அந்த லைனில் ஒரு சின்ன இன்ச் கேப் விட்டு பியால்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். நீங்கள் 2 பியால்ஸும் அட்டன் டைமில் எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் கேப் இருந்தால் இதோட அவுட்லுக் ரொம்பவே கிராண்டாக இருக்கும். சிம்பிளான டிசைன்ஸ் தான், ஆனால் கிராண்டான அவுட்லுக் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு ரீசன் என்ன, இந்த இடத்துல நம்ம பியர்ஸ் அட்டாச் பண்ணுற விதம் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு சின்ன இன்ச் கேப் விட்டு நீங்கள் பியர்ஸை இப்படி அட்டாச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 4 சைட்லையுமே பியர்ஸ் அட்டாச் பண்ணுங்கள். பியர்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் க்ராஸாக எல்லாம் போகாது. ஏன்னா நம்ம அந்த லைன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த லைன் நம்ம செக்குடு பாக்ஸ் போட்டோம்ல, அதுதான் நம்ம எல்லா டிசைனுக்கும் பேஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு செக்குடு பாக்ஸ் வந்து எந்த இடத்துல மீட் ஆகுதோ அந்த கார்னர் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த மீட்டிங் பாயிண்டில் நீங்கள் பியர்ஸை வச்சு தென் அதுக்கு சுற்றி 4 zardosi ஃபிட் பண்ணிவிட்டு தென் திலகம் ஷேப் ஸ்டோன் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே zardosi ஃபிட் பண்ணி பியர்ஸ் அட்டாச் பண்ணிட்டிங்கன்னா இந்த டிசைன் ரொம்பவே கிராண்ட் அண்ட் ப்ரிட்டியான ஒரு அவுட்லுக் இருக்கிற ஒரு டிசைனாக நமக்கு கிடைக்கும். இந்த டிசைனை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி அண்ட் பர்ஃபெக்ட் டிசைன் கிடைக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.